டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து விபத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கார் தீப்பிடித்து எறியக்கூடிய காட்சிகளையும் அதை அணைக்க முற்படக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இப்போ அங்கே தீயை அணைக்கும் பணி எந்த நிலையில் மும்முரமாக ஈடுபட்டு வருது? வேற யாரெல்லாம் அங்கே களத்துக்கு வந்திருக்காங்க? டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் சில கார்கள் திடீரென வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே தான் மெட்ரோ ரயில் நிலையமும் அமைஞ்சிருக்கு. செங்கோட்டையை விட்டு வெளியே வந்தாலே மெட்ரோ ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலாவது கேட் பகுதியில் தான் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று வெடித்ததாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் டெல்லி செங்கோட்டையாக இருந்தாலும் சரி, அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய பஜாராக இருந்தாலும் சரி, சாந்தி பஜாராக இருந்தாலும் சரி, அங்க வரக்கூடிய எல்லா பொதுமக்களும் செங்கோட்டைக்கு வெளியே தான் காரை நிறுத்திவிட்டு செல்வது வழக்கம். அப்படி நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் ஒன்றுதான் வெடித்திருக்கிறது. அந்த கார் வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மேலும் சில கார்களிலும் தீ பற்றி எரிந்திருக்கிறது. இதனால் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் சதி செயல் காரணமாக இந்த கார் வெடித்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த கார் வெடித்ததா என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. தீயை அணைக்கக்கூடிய பணியிலே 3 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று அங்கு தீயை அணைக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஏன் இந்த அளவுக்கு மிகவும் முக்கிய பரபரப்பாக பேசப்படுகிறது என்றால், டெல்லி செங்கோட்டை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. தொல்லியல் துறையால் பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது இங்குதான் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவது வழக்கம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் டெல்லி, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சுமார் 2900 கிலோ வெடிப்பொருட்களை காவல்துறையினர் கண்டெடுத்திருக்கின்றனர். இதற்கு பின்னணியில் பல்வேறு சதி செயல்களை நிகழ்த்த தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வெடிவிபத்து நடைபெற்றிருப்பது என்பது சதி செயல் இருக்கலாமோ, தீவிரவாதிகளுடைய கைங்கரியம் இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக தடயவியல் துறையிலும் தங்களுடைய குழுக்களை அனுப்பி இந்த வெடிப்பு ஏற்பட்டதா என்பதை தாங்கள் ஆய்வு செய்து வருவதாக தடயவியல் துறையினரும் தெரிவித்திருக்கின்றனர். ரமேஷ், இந்த சம்பவத்தில் முதற்கட்ட தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளிவரக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தற்போது முதற்கட்ட தகவல் என்ன கிடைத்திருக்கு என்றால், இதில் தீவிரவாத சதி செயல் எதுவும் இல்லை என்கிற ஒரு தகவல் கிடைத்திருப்பதாக நமக்கு முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. இந்த கார் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக காவல்துறையின் சார்பில் தகவல்கள் வருவதற்கு சில நேரங்கள் ஆகும். முதற்கட்ட பணி என்பது அங்கு பற்றி இருக்கக்கூடிய தீயை அணைப்பதுதான் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. தீயை அணைத்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த இடம் முழுவதையும் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்திய பிறகுதான் காவல்துறையின் சார்பில் இது எப்படி நடைபெற்றது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வழக்கமாக பல இடங்களில் வாகனங்கள் வெடித்து விபத்து ஏற்படுவது போல இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறதா, அல்லது தீவிரவாதிகளுடைய சதி செயலோ வேறு ஏதேனும் ஒரு பயங்கரவாதிகளினுடைய கை சேதியுமோ இதில் ஈடுபட்டிருக்கலாமோ என்பது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் காவல்துறையினர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தால் தான் தெரிய வரும். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஒரு பகுதியில ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்றால் எப்போதுமே அந்த பகுதி ஒரு மக்கள் கூட்டல், ஜன நெரிசல் மிகுந்து காணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். செங்கோட்டையை பார்வையிடுவதற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அங்கே வருவார்கள். அதற்கு எதிரே
பல முக்கியமான பஜார்கள் இருக்கின்றன. அங்கு எப்போதுமே டி நகரை போல மக்கள் கூட்டம் குழுமி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பது, வெடிப்பு ஏற்பட்டிருப்பது என்பது அந்த இடத்தை ஒரு பெரிய பரபரப்பாகி இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அங்கும் இங்கும் ஓடுகின்ற போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதனால் சில அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அதிகாரிகளுடைய தற்போதைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. அதனை உறுதி செய்வதிலும் காவல்துறையினர் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு இருக்கின்றனர். ஒருவர் உயிரிழந்திருப்பதா குறிப்பிட்டீங்க ரமேஷ். அவர் யாருன்னு தெரிய வந்துச்சா? காரோட உரிமையாளரா இல்ல காருக்கு அருகில் இருந்தவரா? அது தொடர்பாக ஏதாச்சும் தெரிய வந்ததா? இல்லை, அதை பற்றிய முழுமையான தகவல்கள் இன்னும் தெரிய வரவில்லை. அங்கு சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அங்கிருந்து தரக்கூடிய தகவல் என்பது ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இருப்பினும் அது காவல்துறையினர் முழுமையாக உறுதி செய்த பிறகுதான் எத்தனை பேர் உயிரிழந்தனர், உயிரிழந்திருப்பு ஏற்பட்டிருக்கிறதா அல்லது ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அநேகமாக இன்னும் ஒரு சில மணி துளிகளில் நமக்கு அது குறித்த தகவல்கள் நிச்சயமாக கிடைக்க வரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.